என்னோட சிம்பிள் கொஸ்டின், யூ ஆர் ஆல் ஆன்டி ஹிந்து, யூ ஆர் ஆக்டிங் அகைன்ஸ்ட் ஹிந்துஸ், யூ ஆர் ஹராசிங் ஹிந்துஸ். என் மேல போய் கேஸ் போட்டது தமிழ்நாடு. அப்படிலாம் கிடையாது. ஆமா சார், டிஎஸ்பி செல்வகுமார் என்ன அவர் நாச்சியாபுரம் ஸ்டேஷன்ல என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? ராஜா திருப்பரங்குன்றம் போறேன்னு சொன்னாரு. நான் ரெக்கார்டு வச்சிருக்கேன். நான் என்னோட டப்பிங்க வரேன்னு கந்தன் மலைக்கு நான் டப்பிங்கு போயிட்டு இருக்கேன். அப்போ நீங்க வந்து நான் திருப்பரங்குன்றம் போறேன்னு சொன்னேன்னு அது யாரும் ஒரு ரோந்து போலீஸ் என்ன தடுப்புதா சொல்றது தப்பு தாங்க, பொய் புகார் தானே. என்ன மறிச்சது மிஸ்டர் செல்வகுமார். இங்க இருந்தாரா, அந்த ஏசியா இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் தான் என்ன தடுத்தார். ரோட்ல போறதை என்ன எப்படி தடுக்கலாம்? நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இவங்களை நீங்க டெம்பரரியா உள்ள வைக்கிறதுனாலும் மெமோ கொடுத்துருக்கோம் இல்ல சார். 151K is illegal. Give me memo. You have to give memo again. 1977 Supreme Court judgment custodial deaths காரணம் என்ன? மகாலுக்கு முன்னாடி லாக் பண்ணி கொடுக்காம போலீஸ் கொண்டு போறாங்க. டெம்பரரி போஸ்ட் இருந்தா கூட they should issue memo. ரெக்கார்டடா இருந்தா நீங்க உள்ள கொள்ள மாட்டீங்க. அவர் சொல்றார் ஜட்ஜ், நான் சொல்லல. உள்ள எத்தனை பேர் நீங்க கொண்டு போயிருக்கீங்க, அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா? இதுல என்ன இதுல அந்த அஜித் குமார மாதிரியே இதுல யாரா 5 பேர் சேர்ந்து எங்கால 5 பேரை கொண்டுட்டீங்க. நடந்துதா இல்லையா அஜித் குமார் என் கற்பனையா? இல்ல இல்ல, எனக்கு வந்து நான் அங்கேயும் போறேன். இங்க இருக்கிறேன் சார். நான் ஓப்பனா சொல்லியிருக்கேன், பூர்ணச்சந்திரன் சாவுக்கு கலெக்டரும் கமிஷனரும். ஏன்னா டிசம்பர் 1 டிசம்பர் 3 நீதிமன்ற தீர்ப்பை இவர்கள் இந்து விரோதத்தின் காரணமாக செயல்படுத்தாததால் பூர்ணச்சந்திரன் மதுரை கலெக்டரும் மதுரை கமிஷனர். ஏன்னா நீங்க வந்து நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தாத சட்டவிரோத போர்ஸ் தானே தமிழ்நாடு போலீஸ். தமிழ்நாடு போலீஸ் சட்டவிரோதமானவர்கள் இல்லைன்னா ஜஸ்டிஸோட தீர்ப்பை நீங்க செயல்படுத்தி இருக்கணும். ஏன் சரி, உங்களோட அப்பீல் சுப்ரீம் கோர்ட்ல நம்பர் ஆயிருக்கா? நம்பர் ஆகல சுப்ரீம் கோர்ட்ல. அதனால நீங்க எல்லாம் you are acting against Hindus, you are harassing. நான் ஹிந்துக்கு பேசினா ராஜாவை கைது பண்ணு. ஸ்டாலின் என்ன சாஸ்வதமா? ஸ்டாலின் தோப்பு போனா எமர்ஜென்சில அதிகமா நடந்திருந்த அதிக்கிரமத்தில் ஈடுபட்டவங்க அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்த மாதிரி உங்க மேல நடவடிக்கை வரும். அப்படியே நினைக்காத. ஸ்டாலின் நிரந்தரம் இல்லை, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறின்னு இருக்கு. அப்ப நீங்க யாருக்கு சல்யூட் போடுவீங்க? எனக்கு ரிலீஜியஸ் ரைட், வர்ஷிப் ரைட் அப்ப வாங்க எல்லாரும். அப்படியா ஸ்டாலின் பண்ணுவீங்களா? ஸ்டாலின் வர்றாருன்னு நீங்க எங்க ஆட்களை வீட்டுல கஸ்டடியில் வச்சிருக்கீங்க. அது சட்டவிரோதம் இல்லையா? 10 நாள் முன்னாடி அவர் பாலம் திறக்க வந்தப்ப ஆக்டிங் அட் தி பிகெஸ்ட் ஆஃப் டிஎம்கேங்கறேன். நீங்க அதான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு இங்க குடியிருக்கும் இந்துக்கள் 17 பேர் என்று காவல்துறையால் கைது செய்யப்பட்டு உள்ள வைக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் உடனடியாக 6:30 மணிக்குள்ள விடுதலை செய்யப்பட வேண்டும், வழக்குகளின்றி. 1. 2வது, உள்ளூர்ல அது என்ன சந்தனக்கூடா, சந்தனக்கூடுக்கு உள்ளூர் லோக்கல் ஐடென்டிட்டி நிரூபிக்காத எவரும் மேலே அனுப்பப்படக்கூடாது. ஏனென்றால் இவங்க உள்ளூர்காரங்க, அங்க குடியிருக்கிறவங்க. இவங்களையே கைது பண்ற அளவுக்கு ஹிந்து விரோதமாக காவல்துறை செயல்பட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதனால இங்கு இவர்கள் நிபந்தனையின்றி வெளியிடப்பட வேண்டும். 1 பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் 26 மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை இன் டோட்டோ அப்ரூவ் பண்ணின ஜட்ஜ்மெண்ட். அதுல தெளிவா என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதுவரை நாம தர்கா வர்சஸ் டெம்பிள் பேசல. இந்த ஹிந்து விரோத, முருகன் விரோத தீய ஸ்டாலின் அரசு அதனுடைய, அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட்ல தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முஹம்மடன்ஸ் மவுண்டன் பிலாங்ஸ் டு திருப்பரங்குன்றம் டெம்பிள். அப்படி இருக்கும் பொழுது நீங்க அவங்களோட தர்கான்னு கிளைம் பண்றது இதுவே டிஸ்பியூட்டபிள். காரணம் என்னன்னா, தமிழக அரசாங்கத்தினுடைய சுற்றுலாத்துறையினுடைய கையீட்டில்
சிக்கந்தர் பாதுஷாவுக்கு சிக்கந்தர் பாதுஷாவே அந்நியன், ஆப்கானியன். என்ன, அவன் தமிழன் இல்லை, இந்த தமிழ் மாநிலத்தினுடைய இந்தியனும் இல்லை. அதனால அதுக்கு உரிமை கொண்டாடுறதே தேச துரோகம் தான். இருந்தாலும் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிற 33 சென்ட்டுக்கு வெளியில முருகன் கோவிலுடைய ஸ்தல விருட்சம் கள்ளத்தி மரம். அந்த கள்ளத்தி மரத்துல அவங்க கொடி எப்படி இருக்கலாம்? அதனால நான் உள்ள அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்கேன், அந்த கொடி உடனே அங்கேருந்து ரிமூவ் பண்ணணும். ஏன்னா கள்ளத்தி மரம் முருகப்பெருமானுடைய ஸ்தல விருட்சம். அந்த ஸ்தல விருட்சத்துல அவங்க கொடிங்கிறது ஆக்கிரமிப்பு. அதனால ஹிந்து கோவிலுக்கு எதிராக இருக்கின்ற அந்த இதுல அந்த 33 சென்ட்டுக்கு வெளியில முஸ்லிம் சமுதாயத்தினருக்கு எந்த ரைட்டும் கிடையாதுங்கிறது பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட். அடுத்ததா உள்ள இருக்கிற மக்களுடைய கோரிக்கை, நாங்க 2 பேர் மகளிர் போறோம், நாங்க போய் அந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவோம். அரசாங்கம் சொல்ற லேம் எக்ஸ்கியூஸ், அதை நாம ஏத்துக்க முடியாது. காரணம் என்ன? என்டையர் ஹில் பிலாங்ஸ் டு ஹிந்துஸ், பிலாங் டு டெம்பிள். எங்க ஏத்துனா உனக்கு என்னன்னு கேட்கிறேன். யார் இந்த ஹிந்து விரோத தீய அரசு? நான் கேட்கிறேன், இன்னைக்கு முஸ்லிம்கள் அங்க போய் நீங்க சந்தன கூடு நடத்தலாம்னா, இன்னி வரை காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு இந்த 21 நாளா இந்துக்கள் அனுமதிக்கப்படவில்லை. ஏன்னா நானே போயிட்டு வந்திருக்கேன் ஜனவரியில். அதனால இந்துக்கள் நாளையிலிருந்து அங்க காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போவதற்கு எந்த தரப்பிலிருந்தும் எந்த தடையும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது லோக்கல் கவர்மெண்டோட பொறுப்பு. அதை செய்யணும். இல்லைன்னா காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போறதுக்கான இது பாரதிய ஜனதா கட்சி மேற்கொள்ளும். இப்பயுமே 6:30 மணிக்குள்ள இவர்கள் விடுதலை செய்யப்படலைன்னா நாம பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், செயல் வீரர்கள் சாலை மறியலில் ஈடுபடுவார்கள். அதனால் வருகின்ற பின் விளைவுகள் அனைத்திற்கும் உள்ளூர் நிர்வாகம் தான் பொறுப்பு அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். சார், இந்த பூர்ணச்சந்திரன் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டாரு. அவரோட இறப்பை கொச்சைப்படுத்தும் விதத்துல ரொம்ப அவதூற கருத்துக்களை சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க ஃபேமிலியே ரொம்ப வேதனைப்பட்டு. நான் இப்ப பூர்ணச்சந்திரன் வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். நீங்க இருந்தீங்களா? இல்ல, நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன்னா, முதல்ல என்னோட அப்பீல், யாரும் இந்த மாதிரியான முடிவுக்கு வர வேண்டாம். ஏனென்றால் 1530 எம்பெருமான் ராமன் கோயில் அந்நிய படையெடுப்பாளன், ஆக்கிரமிப்பாளன், பகைவன் பாபரால் ஆக்கிரமிக்கப்பட்டு அது இடிக்கப்பட்டது. ஆனால் அன்னைக்கு அதை இடித்ததை திருப்பியும் கோயிலாக கட்டினாங்க. அப்புறம் திருப்பியும் 1936 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கச்ச திருப்பியும் மசூதியாக கட்டினாங்க. ஆனால் யாரும் அங்கே போய் நமாஸ் பண்ணுவோங்கிற துணிச்சல் வரல யாரும். அதனால் அது எந்த விதமான வழிபாடும் இல்லாமல் இருந்தது. நான் பூஜை நடக்கும். அதனால் நாம் 500 ஆண்டு போராடி அதை பெற்றிருக்கோம். அதுக்காக சொல்ல வரேன். அதனால இந்துக்கள் யாரும் இந்த மாதிரி முடிவுக்கு போக வேண்டாம்னு கேட்டுக்கிறேன்னா, அது உதயநிதியோ என்ன நிதியோ உதவா நிதியோ யாரா இருந்தாலும் சொல்றேன். அவர் என்னவோ பேசினாராம், முருகனும் ஸ்டாலினும் ஒண்ணுங்கிற மாதிரி. கபர்தார், இந்து மதத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி அழிப்பேன்னு சொன்ன ஹிந்து விரோதி இந்த உதயநிதி ஸ்டாலின். ஏன்னா அவர் என்ன சொன்னாரு, ஐ ஆம் அ ப்ரௌட் கிறிஸ்டியன். லெட் யூ பி a proud Christian. Why you deny Raja to be a proud Hindu? அதனால இந்த ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய கொள்ளிக்கட்டையே உதயநிதி தான். உதயநிதி பேசின அந்த ஹிந்து விரோத தீய பேச்சு, அதனால ரொம்ப ஜாஸ்தி பேச வேண்டான்னு மாண்புமிகு முதல்வருக்கு கேட்டுக்கிறேன். உங்க பையனை கொஞ்சம் அடக்கி வைங்க. யூ ஹேவ் நோ கண்ட்ரோல் ஓவர் ஃபேமிலி, நோ கண்ட்ரோல் ஓவர் பார்ட்டி, நோ கண்ட்ரோல் ஓவர் கவர்மெண்ட், தட் ஐ நோ. இருந்தாலும் உங்க பையனை கொஞ்சம் அடக்கி வையுங்க. ரொம்ப அதிகமாக இந்துக்களுக்கு விரோதமாக இந்த பூர்ணச்சந்திரனுடைய தியாகத்தை கொச்சப்படுத்தினா அது இந்து சமுதாயத்தின் விளைவுகள் மோசம். மீது தீபம் ஏற்றக்கூடாதுன்னு தமிழக அரசு ஒரு துணை முதல்வர் மதுரையில் கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் கலந்துக்கிறாரு. முதல்வர் நேற்று நெல்லையில் கலந்துக்கிறாரு. நான் சொல்றேனே, இவங்க ஆன்டி ஹிந்து கவர்மெண்ட். they do everything anti hindu, against hindu. they have no quarrel. பிஜேபியோட ஆபீஸ்ல கூட நம்ம வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். அது இல்லை பிரச்சனை.
நீ இங்க கொடியேற்ற விட மாட்டேன்னு சொல்லிட்டு பண்றது பிரச்சனை. ஆகவே ஸ்டாலினுக்கு சொல்றேன், ப்ளீஸ் கம் டு சென்சஸ். கொஞ்சம் உணர்வுக்கு வாங்க.